ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும், கரெக்டாக. பட் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது காமன். ஓகே, ஸோ அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏஜ் லிமிட் தான். அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பிளானரில் ஆஸ் பர் பிளானரில் எப்போ குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி சொன்னதான், நேற்று வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை 7ஆம் தேதி, இன்னும் 5 டேஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, கரெக்டாக. இன்னும் 5 நாட்களில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறதும் செப்டம்பர் 20ஆம் தேதி அப்படிங்கிறதும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ இப்போ இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் தான் இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன், கரெக்டா. மற்றபடி இதில் பெருசாக எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. என்ன வேக்கன்சி டேட்டு இது மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன், கரெக்டாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல், கரெக்டாக. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக வந்த நோட்டிஃபிகேஷன் போன வருஷம், கரெக்டாக. போன வருஷம் வந்த இந்த 2025 ஜூன் 13ஆம் தேதி, கரெக்டா. ஸோ ஜூன் 13ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம், கரெக்டா. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, ஒரு நீங்கள் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஏஏஓ அல்லது ஏஹெச்ஓக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18 வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா. எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 கேட்டகரி போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து 18 வயசு அப்படிங்கிற மினிமம் ஏஜ் லிமிட், கரெக்டா. ஆனால் எக்ஸப்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட், ஓகே, இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், ஓகே, ட்ரைனிங் விங்கில் இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர் அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட்டு. மற்றபடி நீங்கள் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு மட்டும் மினிமம் ஏஜ் லிமிட் 21 இயர், கரெக்டா. இதோட டேட்டா எப்போ, அதாவது ஏஜ் லிமிட் எதை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஜூலை 1 2025னா டிஎன்பிசி எப்போதுமே ஜூலை 1 2020, அதாவது ஜூலை 1ஆம் தேதியை வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, கரெக்டா. இப்போ ஜூலை 1 2026 அப்படின்னு இதை வந்து மாற்றுவாங்க, கரெக்டாக. இது வந்து போன வருஷம் நோட்டிஃபிகேஷனால 2025 இருந்துச்சு. பட் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் டிசம்பர் மாதம் வந்தால் கூட ஜூலை 1 2026 அப்படின்னு தான் மாற்றுவாங்க, கரெக்டாக. ஸோ அதனால அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ஓகே. ஸோ இப்போ மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதுதானே ரொம்ப முக்கியம். இப்போ அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அதர்ஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ஜிடி ஜென்ரல் கேண்டிடேட்டை குறிக்கும், கரெக்டாக. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்டு இல்லை அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட், கரெக்டா. ஸோ அவங்களுக்கு குறிக்கும் கேண்டிடேட் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வராத கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா. ஆக மொத்தத்தில் இதில் வராத கேண்டிடேட் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல. ஸோ இவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட், இதில் வராத கேண்டிடேட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மினிமம் ஏஜ் லிமிட் 18 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு மட்டும் 21 மினிமம், கரெக்டா. இப்போ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கிரேட் 1 கெமிஸ்ட்ரி இந்த வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47 வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஜூனியர் ஆஃபீஸர், அதே மாதிரி சர்வேயர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 9வது போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஏஹெச்ஓ. இந்த ரெண்டு தானே நமக்கு முக்கியம், கரெக்டா. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்டு அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் 32 வயது மேக்சிமம், கரெக்டா. அதே நேரத்தில் நீங்கள் வந்து எக்ஸம்ஷன், இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதே மாதிரி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிள் பர்சன். ஸோ டிசபிள் பர்சனாக இருந்தால் 42 வயது நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்லேருந்து. ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் 50 வயது. அதே மாதிரி விடோ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டில் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. இது வந்து அதர்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட்டை பற்றி பார்த்தாச்சு. இதில் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அதே தான், கரெக்டாக. கிட்டத்தட்ட ஒரு 47 கிட்டத்தட்ட பாருங்கள், நான் தான் கம்மியாக சொல்லிட்டேன், 48ன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் 58 வகையான போஸ்ட்டுக்கு வந்து போன வருஷம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, கரெக்ட். ஏன்னா போன வருஷம் கிட்டத்தட்ட 1910 வேக்கன்சி விட்டுருந்தாங்க, கரெக்ட். நியர்லி 2000 வேக்கன்சி, ஓகே. ஸோ 58 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து
போன வருஷம் இந்த டெக்னிக்கல் சர்வீஸில் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக? ஸோ இந்த டைம் வந்து எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியை பொறுத்தளவில் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியை பொறுத்தளவில் ஓகே. ஸோ இது எல்லாருக்குமே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியை பொறுத்தளவில் யாருக்குமே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டாக? நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகே. நீங்கள் பிசி கேண்டிடேட்டு, எம்பிசி கேண்டிடேட்டு இல்லை அப்படின்னா எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் 32 இது மட்டும் கொடுத்துருந்தாங்க 47 ஒரு சில போஸ்ட்டுக்கு. ஓகே. மற்றபடி நீங்கள் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யாராக இருந்தாலும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதுக்காக நீங்கள் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எத்தனை வயசு வரைக்கும்னாலும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரிட்டையர்மெண்ட் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 60. கரெக்டாக? 60 வயசு அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அந்த 60 வயசுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கரெக்டாக? நீங்கள் 60 வயசு அது வரைக்கும் யாரையா எழுத போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அது ஓகே தான். பட் இங்கே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா 60 வயசு அப்படிங்கிறத குறிக்குது. கரெக்டாக? இப்போ ஒருத்தர் 59 வயசில் எழுதுறாரு அப்படின்னா ஒரு வருஷத்தில் என்ன அதெல்லாம் வந்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி அவங்கள பொறுத்தவரை 60 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கிற பட்சத்தில். ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா 32 வயசு அப்படிங்கிற நார்மலாக யூஸ்வலாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த ஏஜ் லிமிட்டுமே வந்து ஜூலை 1 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. கரெக்டாக? நேற்று அதே நேரத்தில் ஜூலை 1 2025 தான் இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுலேயும் அதை தான் கால்குலேட் பண்ணிக்க. கரெக்டாக? அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் இது குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். பிசி, எம்பிசியை பொறுத்தவரை ஏஜ் லிமிட்டு கிடையாது. எஸ்சி, எஸ்டி அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் கேண்டிடேட் பொறுத்தவரை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு 32லேருந்து 37 கரெக்டாக 37, 32, 47 அப்படின்னு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? ஸோ இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனும் இந்த ஏஜ் லிமிட்டில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது. வேகன்சியில் தான் டேட்டில் தான் சேஞ்சஸ் இருக்கும். இது 2025 நோட்டிஃபிகேஷன். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்முடைய பீனிஸ் எஜுகேஷன் ஆப் வழியாகவும் peniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட் வழியாகவும் கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக ஒரு சிலபஸ் பேஸ்டு ஷெட்யூல் பேஸ்டு ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் பைலிங்குவலாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. கரெக்டாக? அதே மாதிரி டவுட் கிளியரிங் செஷன் அப்படிங்கிறது லைவ்ல இருக்க போகுது. அதே மாதிரி யூனிட் வைஸ் இ புக்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் வந்து டிஎன்பிசியோட பிஒய்க்யூ புக்ஸ் அப்படிங்கிறது பிஒய்க்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சிலபஸ் பேஸ்டு லைவ் மாக் எக்ஸாம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதே மாதிரி ஒரு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி 7 ஃபுல் லைவ் மாக் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதோட ஓவரால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4999 மட்டும்தான். உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது இல்லை ஏதாச்சும் கொரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கொரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்க முடியும். கரெக்டாக? ஸோ 9345021525 அல்லது 9345188422 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கொரிஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டுக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட பின்தொடருக்கு இந்த peniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனா உங்களுக்கு எதுவும் கொரிஸ் இருந்துச்சுன்னா enquiry@peniscoaching.in அப்படிங்கிற மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மொபைல் அப்ளிகேஷன் வந்து பீனிக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக? யூடியூப் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? இது எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா peniscoaching.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து இங்கே வந்து இருக்க பாருங்க. கரெக்டாக? ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த புரியும். இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போகும்போது கரெக்டாக அதுலேயே வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன். இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான மாக் எக்ஸாம். கரெக்டாக? விர்ச்சுவல் மாக் எக்ஸாமை பற்றி இங்கே நான் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். இதில் கேட்டகரி அப்படின்னு இருக்குது, கோர்சஸும் இருக்குது. கரெக்டாக? ஒவ்வொரு கோர்சஸுமே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் எக்ஸாம் பொறுத்தவரை பண்டில் அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா என்னென்ன பேட்சஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். கரெக்டாக? ஸோ இங்கே செங்கோல் எஃப்எஸ்ஓகே அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பைனோ கொடுத்தீங்கன்னா இந்த பைனோ
நீங்கள் பை பண்ணிக்கலாம். தனித்தனியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுமே 10,000 வரும். கரெக்டாக? ஸோ நீங்கள் அதனால தான் ஆஃப் த ப்ரைஸில் 4,999க்கு இந்த இதை வந்து என்னென்னலாம் இதில் கோர்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 கோர்ஸ் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. கரெக்டாக? ஸோ டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுங்கள். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ கைஸ்.